ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இனி பூரி, சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் கையால் மாவு பிசைஞ்சு கஷ்டப்படாமல் ஒரே நொடியில் மாவு பிசைஞ்சிடலாங்க. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற நார்மலான எதனா ஒரு கப்பை கூட நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கோதுமை மாவு எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் நம்ம 1/2 கப் அளவு தண்ணியை ஊற்றிக்கணுங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து இதில் 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கிறதுக்கு 1 நிமிஷமே நமக்கு தேவைப்படாது. கொஞ்ச நேரம் தான். 2-3 சுற்று சுற்றினா நமக்கு மாவு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கையால் பிசைகிறதோட இது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்தோம்னா பிசைகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும். ஆனால் நம்ம மிக்ஸியில் ஒரே நொடியில் நம்ம சாஃப்டான மாவு பிசைஞ்சாச்சுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட மாவு ஓட்டல பாருங்கள், நம்ம எண்ணெய் சேர்த்ததுனால. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நம்ம 10 பேருக்கு உண்டான மாவை 5 நிமிஷத்தில் நம்ம மிக்ஸி ஜாரில் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நான் 2 நடை போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் அளவு சாப்பிட்ற அளவு நான் மாவு ரெடி பண்ணியிருக்கேன் 2 நிமிஷத்தில். இப்போ 2 மாவையும் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்ச பிறகு நம்ம சப்பாத்தியோ இல்லை பூரியோ எது வேணாலும் நம்ம செய்யலாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.